ஹலோ, வெல்கம். வேலிடேஷன் இன்ஜினை யூஸ் பண்ணி எப்படி ஃபார்ம் வேலிடேட் பண்ணுறதுங்கிறத போன வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் அதோட அட்வான்ஸாக வந்துட்டு பேக்கெண்டை கனெக்ட் பண்ணிவிட்டு, இப்போ நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தேன்னா இமெயில் அட்ரஸ் மூலியமாகவோ இல்லை மொபைல் நம்பர் மூலியமாகவோ அதை எப்படி இவங்க இமெயில் அட்ரஸ் என்ட்ரு பண்ணோன்னே டிஸ்பிளே பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இதுவும் வேலிடேஷன் அந்த பார்ட்டோட அட்வான்ஸில் வரும். இப்போ அதே மாதிரி நான் வேம்ப் லொக்கேஷனில் வேலிடேஷனுங்கிற ஒரு ஃபோல்டரில் ஒரு ரூட் ஃபோல்டர் போட்டு அதுக்குள்ளே ஒரு ஃபார்ம் வேலிடேஷன் செட்டப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஃபார்ம் வேலிடேஷன் எப்படி செட்டப் பண்ணுறதுங்கிறது தெரியலனா என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ பாருங்கள், அதோட டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன். இப்போ நான் வேம்ப் லொக்கேஷனுக்கு போகிறேன். ஈக்குள்ளே வேம்ப்புங்கிற ஃபோல்டருக்குள்ளே www டைரக்டரிக்குள்ளே ப்ராஜெக்ட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே நிறைய ஆங்குலர் கோடிங் சம்திங் கோருங்கிற ஒரு ஃபைல், கோர் PHP ஃபைலுக்கு தனியாக ஒரு ஃபோல்டர் போட்டிருக்கேன், கோர்னு. அதுக்குள்ளே வேலிடேஷனுங்கிற ஃபோல்டர் போட்டிருக்கேன். ஸோ இதுக்குள்ளே என்கிட்ட 3 ஃபைல்ஸ், அதாவது 3 இது இருக்குது இப்போதைக்கு. ஒன்று இண்டெக்ஸ் ஃபைலு, index.html ஃபைலு, அப்புறம் கான்ஃபிகரேஷன் ஃபைலு, கான்ஃபிகரேஷன் ஃபோல்டரு, அசட்ஸுங்கிற ஃபோல்டர். இந்த அசட்ஸுங்கிறத ஃபோல்டரு பூட்ஸ்ட்ராப் டிஃபால்ட் பூட்ஸ்ட்ராப்போட ப்ளக்கின்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி இது JQuery ப்ளக்கினும் எடுத்து வச்சுருக்கேன், வேலிடேஷன் இன்ஜின் ப்ளக்கினும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை நான் என்னோடய டெக்ஸ்ட்டு, அதாவது எடிட்டரில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணி பாஷ் கொடுக்குறேன். பாஷ் கொடுத்தா இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நான் என்ன வேலிடேஷனுங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்குது, அதுக்குள்ளேயே அந்த டைரக்டரியில் ஓப்பன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு தான் நான் இது பண்ணேன். ஜிட் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இந்த இது உங்களுக்கு வந்துடும், பாஷு வந்துடும். ஸோ இப்போ என்னோடய எடிட்டரை நான் டைரெக்டாக ஓப்பன் பண்ணுறேங்கிறேன். VS கோடு ஓப்பன் பண்ணோம். ஸோ கோடு டாட்டுன்னு கொடுத்து என்ட்ரு தட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வேலிடேஷனுங்கிற ஃபோல்டருக்குள்ளே ரைட் கிளிக் பண்ணி தான் ஓப்பன் பண்ணேன். ஸோ அந்த டைரக்டரியில் இருக்கிற ஃபைலை எல்லாமே ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டருக்கு இன்சைட் இருக்கிறதையே டைரெக்டாக ஓப்பன் பண்ணிடுச்சு. இப்போது இதில் 3 ஃபைல்ஸ் இப்போ காட்டுது, 2 ஃபோல்டர், ஒரு இண்டெக்ஸு HTML ஃபைல் காட்டுது. இதில் தான் என்னோடய ஃபார்மை நான் பண்ணியிருக்கேன். இதில் கான்ஃபிக்னு ஒரு ஃபோல்டர் போட்டிருக்கேன். உள்ள dbconnection.phpன்னு ஒரு ஃபைல் போட்டிருக்கேன், PHP ஃபைல். ஏன்னா நம்ம பேக்கெண்டை வச்சு தான், அதாவது டேட்டா பேஸை வச்சு தான் நம்ம இமெயில் அட்ரஸ் ஆல்ரெடி இருக்கா இல்லையான்னு செக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வேண்டி தான் நான் PHP ஃபைல் போட்டிருக்கேன். இதில் ஒன்றும் இல்லை, சும்மா டெஸ்டிங்க்கு ஒரு இது மட்டும் கொடுத்துருக்கேன், டெக்ஸ்டிங்னு மட்டும் கொடுத்துருக்கேன். சரியா? ஸோ இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ DB கனெக்ஷனுக்கான கொரி இங்கே எழுதுகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு வேரியபிள் போடுறேன், ஹோஸ்ட்டு சிக்கோல்ட்டு லோக்கல் ஹோஸ்ட் யூசர் டிஃபால்ட்டு தான் கொடுத்துருக்கேன். ஸோ ரூட் டிஃபால்ட் யூசர் நேமு, அதில் பாஸ்வேர்டு ஈக்குவல் டு பாஸ்வேர்டு எம்டி, எதுவும் கொடுக்கல. இதில் டேட்டா பேஸ், ஸோ இதில் வேலிடேஷன் அண்டர்ஸ்கோர் டிபிங்கிற டேட்டா பேஸ் நான் க்ரியேட் பண்ண போகிறேன் இந்த ஆப்ரேஷனுக்கு. கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கும் கொடுத்துட்றேன் அப்படியே. MySQL யூஸ் பண்ணுறேன் கனெக்ஷன் ஸ்ட்ரிங், அதாவது டேட்டா பேஸ் MySQL கனெக்ட் பண்ணுறதுக்கு MySQLம் யூஸ் பண்ணலாம். பட் இப்போ லேட்டஸ்ட்டில் MySQL
இதான் யூஸ் ஆகும். இல்லாட்டி ஸ்டோர்டு ப்ரொசீஜர் யூஸ் பண்ணிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லாட்டியும் MySQL யூஸ் பண்ணிங்கன்னா ஃபியூச்சர் அப்கிரேடுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணாது. ஸோ ஸ்டாண்டர்டான மெத்தட் MySQLi. ஸோ அதைவே யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு ஆர் இதில் எரர்னா டை கனெக்ஷன் எரர் அப்படின்னு கொடுக்குறேன். இதுக்குள்ளே நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன் ஹோஸ்ட் நேம் லோக்கல் ஹோஸ்ட். ஓகே, யூசர் நேம் யூசர் பாஸ்வேர்டு எம்டி தான், பட்டு ஃப்யூச்சரில் கொடுத்தோம்னா அது வந்து இங்கே எடுத்துக்கும். ஸோ இப்போ நான் கனெக்ஷனை வந்து இன்னொரு CONங்கிற வேரியபிளில் வந்துட்டு இதை கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நான் டேட்டாபேஸை மென்ஷன் பண்ணவே இல்லை இதில். ஸோ நான் டேட்டாபேஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். MySQLi select DB. ஓகேங்களா? ஸோ ஆர் டை no database found. ஓகே, அதாவது வந்து செலக்ட் டேட்டாபேஸை மட்டும் செலக்ட் பண்ணுற இந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை வச்சு. ஸோ இது வந்து எரர் ஆச்சுன்னா எப்படியும் வந்து டேட்டாபேஸ் இல்லாதங்காட்டி எரர் வரலாம். ஸோ அதுக்கு தான் இந்த எரர் மெசேஜ் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம செக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து கனெக்ஷன் ஸ்ட்ரிங் உள்ளே பாஸ் பண்ணோம். ஏன்னா வந்து MySQL செலக்ட்டுக்கு வந்துட்டு கனெக்ஷன் எதுன்னு தெரியாது. ஸோ கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கேன். CON நான் கொடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு, கமா என்னோடய டேட்டாபேஸ் நேம். டேட்டாபேஸ் நேம் டேரெக்டாகவும் கொடுக்கலாம், இல்லாட்டி நான் டேட்டாபேஸ் நேம் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் இந்த டேட்டாபேஸில், அதையும் உள்ளே பாஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து டேட்டாபேஸ் கனெக்ஷன் ஸ்ட்ரிங், அதாவது dbconnect.phpங்கிறது இவ்வளோ தான். இதை நான் கொடுத்து முடிச்சிட்டேன். இப்போ வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ ஆல்ரெடி வந்து நம்ம ஜஸ்ட்டு நான் வேலிடேஷன் டிபிங்கிறது வந்து ஜஸ்ட்டு நான் இங்கே டேட்டாபேஸ் நேமாக கொடுத்துருக்கேன். பட் நான் உண்மையிலுமே MySQLல நான் எந்த டேட்டாபேஸும் க்ரியேட் பண்ணல. இப்போ நம்ம ஒரு தாட்டி செக் பண்ணிடலாம். ஓகே, இதுக்கு வர்றேன், லோக்கல் ஹோஸ்ட் என்ட்ரு கொடுக்குறேன். ப்ராஜெக்ட்ஸ் கோருக்குள்ளே வேலிடேஷன் இண்டெக்ஸ் ஃபைல் இருக்கிறனால அது டிஃபால்ட் எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ நான் கான்ஃபிக்னு ஒரு ஃபோல்டர் போட்டிருக்கேன். ஓகே, கான்ஃபிக் என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ இப்போ dbconnect.phpன்னு ஒரு ஃபைல் தான் இருக்குது. அதை நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், எரர் மெசேஜ் டேட்டாபேஸ் நோ டேட்டாபேஸ் ஃபவுண்டுன்னு வருது. ஏன்னா டேட்டாபேஸே இல்லை. இப்போ பாருங்கள், PHP my adminல PHP my admin நான் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், அந்த வேலிடேஷன் டிபின்னு இல்லை, நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன் ஒரு டேட்டாபேஸ் வேலிடேஷன் டிபின்னு மட்டும். ஸோ வேலிடேஷன் டிபிங்கிறது க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். சரி, இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். அந்த எரர் போயிடுச்சுங்களா? ஏன்னா டேட்டாபேஸ் க்ரியேட் ஆகிருக்கு, அது வந்து ரெக்கக்னைஸ் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? ஸோ எந்த எரரும் இல்லை. ஓகேங்களா? இப்போது நான் 1ன்னு கொடுக்குறேன், DB1ன்னு கொடுக்குறேன், வேலிடேஷன் DB1ன்னு கொடுக்குறேன். இது வந்து அங்கே ஸ்டோர் ஆகலை, அதாவது க்ரியேட் ஆகலை. இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். பாருங்கள், எரர் நோ டேட்டாபேஸ் ஃபவுண்டுன்னு வருது. ஓகே, ஸோ இப்போ நான் ஒரு யூசருங்கிற ஒரு டேபிள் வந்து இன்சைட் த டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறேன். ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறேன். யூசர்ஸ் 4 காலம். ஓகே, யூசர் அண்டர்ஸ்கோர் ஐடி இது வந்து ஆட்டோ இன்க்ரிமெண்ட் ப்ரைமரி கீ கொடுத்துக்கிறேன். இதில் வந்துட்டு நேமு வேர்கேர் 255 சிட்டி வேர்கேர் 255 மொபைல் சிட்டி கிடையாது, இமெயில். சரி, 255 மொபைல் இன்டிஜர் வேல்யூ
இப்போ வந்துட்டு ஒரு 4 காலம் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் நாங்கள் க்ரியேட் பண்ணி, இது வந்து டெமோ பர்பஸ்க்குனால சிம்பிளாக க்ரியேட் பண்ணிட்டேன். இதை வந்து சேவ் பண்ணுறேன். இப்போ வந்து யூஸருங்கிற டேபிள் க்ரியேட் ஆகிடுச்சு. பாருங்கள், எந்த ரெக்கார்டும் இல்லை. நான் புதுசாக ஒரு 2 ரெக்கார்டு இன்சர்ட் பண்ணுறேன். என்னென்னா aravind@gmail.com இந்த நேமு இமெயில் அட்ரஸில் போட்டுக்கிறேன். இங்கே வந்து மொபைல் நம்பர் 1 2 3 4 5 போதும், இது டெமோ தானே. நேம் வந்து அரவிந்த் கொடுத்துட்டேன். இன்னொன்று ஆட்டோ இன்க்ரிமெண்ட் வேல்யூ இந்த யூசர் ஐடி. ஸோ அதை நம்ம கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. மணின்னு க்ரியேட் பண்ணுறேன். money@gmail.com 6789 கொடுக்குறேன். 0 அஜுவலி கொடுக்குறேன். 67890. ஸோ இப்போ இந்த 2 ரெக்கார்டு தான் இருக்குது. க்ரியேட் பண்ணுறேன். இன்சர்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா யூஸரில் 2 ரெக்கார்டு இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணிட்டேன், அதில் ரெக்கார்டும் இன்சர்ட் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம வந்து எப்படி வேலிடேஷன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ நான் வந்துட்டு இந்த கான்ஃபிக் ஃபைல்குள்ளேயே இன்னொன்று பண்ணணும். இப்போ நம்ம கொடுத்துருக்கிற யூஸருங்கிற டேபிளில் வந்து இருக்கிற இமெயில் அட்ரஸை வந்துட்டு நம்ம அங்கே கொடுத்தா தான் அது ஒரு இன்புட்டாக எடுத்துகிட்டு செக் பண்ணுறதுக்கு வேண்டி ஒரு PHP கனெக்ஷனை யூஸ் பண்ணி, அதாவது வந்து டேட்டாபேஸ் கனெக்ஷனை யூஸ் பண்ணி ஒரு இதை எடுத்து செலக்ட் பண்ணி எடுத்து செக் பண்ணணும். அதுக்கு ஒரு ஃபைல் போட்டுக்கிறேன் இந்த கான்ஃபிக்குள்ளேயே. சரியா? என்ன போடுறேன்னா இமெயில் -check செக்குன்னு போடுறேன். ஓகே, PHP ஃபைல் PHP ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ப்ராப்பராக. ஓகே, ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு என்ன பண்ணணும்னா, இப்போ வந்து இது டேட்டாபேஸ் ஆப்ரேஷன் இருந்தால் தான் நம்ம கொடுத்துருக்கிற இமெயில் அட்ரஸை வந்துட்டு வெரிஃபை பண்ண முடியும். ஸோ ரிக்வயர் கொடுத்து டிபி கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கும் எவ்வளோ கொடுக்குறேன். இந்த dbconnect.php இதே ரூட்டில் தான் இருக்குது. ஸோ இதில் வந்து ரிக்வயர்னு கொடுத்து நீங்கள் எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் dbconnect.php இப்படி கொடுத்துட்டிங்கனாலும் உள்ளே இம்போர்ட் ஆயிரும். இல்லாட்டி வந்து காமனாக ஒன்ஸுங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுங்கள். require_once ஒன்ஸ்னா இந்த ரிக்வயர் ஃபங்க்ஷனில் வந்துட்டு ஒன்ஸ் இது லோட் ஆயிடுச்சுன்னா மற்ற ஃபைல் இன்னொன்று கொடுத்து இதே நேமில் இன்னொரு ஃபைல் நான் ரிக்வயர் கொடுக்குறேன்னா அதை வந்து எடுத்துக்காது. இப்படி கொடுக்காதுன்னா அதை எடுத்து அக்செப்ட் பண்ணிக்காரு. ஒன்ஸ் மட்டும்தான் லோட் பண்ணும். ஓகேவா? ரிக்வயரும் ஒன்ஸுக்கும் இதுதான் வித்தியாசம். இல்லாட்டி இன்க்ளூடு ஒன்ஸ்ன்னு 2 இருக்குது. அதுவும் சேம் இது தான். இதில் வந்துட்டு ரிக்வயருங்கிறது வந்துட்டு எரர் டிஸ்பிளே பண்ணும், இன்க்ளூடுங்கிறது வந்து எரர் டிஸ்பிளே பண்ணாது. ஓகேவா? ஸோ க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு நான் வந்து ஒரு வேரியபிள் கொரின்னு கொடுக்குறேன். கொரின்னு கொடுக்குறேன். கொல்ட்டு டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணி எதை நம்ம ஃபெச் பண்ணி எடுக்கணுங்கிற கொரி இங்கே கொடுத்தா தான் அது வந்துட்டு டேட்டாபேஸில் இருக்கிற இந்த பர்டிகுலர் டேபிளை செக் பண்ணும். ஸோ அதுக்கு வந்துட்டு கொரி என்னென்னா யூசர்ஸுங்கிற டேபிள் போட்டிருக்கேன். ஸோ select from users. ஓகே, யூசர் ஃபுல்லாக ரெக்கார்டு வரும் இதில். ஓகேவா? செக் பண்ணி பார்த்தலாம் இதை ரெக்கார்டு கரெக்டாக வருதா இல்லையான்னு. சரி, இந்த கொரி இது பண்ணிக்கிட்டேன். இதை வந்து ரிசல்ட்னு ஒரு ஃபைலில் வந்து ஸ்டோர் பண்ணுறேன். எக்ஸிக்யூட் பண்ணும், அதாவது செலக்ட் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். கொரி எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு MySQLi கொரிங்கிற ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகேங்களா? இதை யூஸ் பண்ணி தான் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகே,
ஸோ இப்போ வந்து நம்ம கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை நம்ம வந்துட்டு இம்போர்ட், அதாவது வந்து கனெக்ஷன் ஸ்ட்ரிங்குங்கிறத வந்து டிபி ஃபங்க்ஷனை வந்து நம்ம மேலே இம்போர்ட் தான் பண்ணியிருக்கோம். அதை வந்து இதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணல, அதாவது இதுக்குள்ளே இதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இன்க்ளூட் பண்ணல. ஸோ நம்ம அந்த செலக்டில் கொடுத்த மாதிரி கனெக்ஷனுங்கிற அந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணிவிட்டு தென் உங்களோட கொரியை பாஸ் பண்ணணும். கொரி ஒரு வேரியபிளில் கொரிங்கிற இதில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன், அதை பாஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போது இதில் வர்ற வேல்யூஸை வந்து இது ரிசல்ட்டு தான் இது பண்ணுது, ரிசல்ட்டை மட்டும்தான் எக்ஸிக்யூட் பண்ணும் இந்த ரிசல்ட். ஓகேவா, கொரியை மட்டும்தான் எக்ஸிக்யூட் பண்ணும், ரிசல்ட்டை நம்ம எடுக்கணும். சரிங்களா, இதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. நான் வந்து ரோஸுங்கிற ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறேன். MySQLஐ ஃபெச் பண்ணி எடுக்கணும், அசோசியேட் ஃபீல்டில் ஃபெச் பண்ணி எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். அசோசியேட்னா அரே ஃபார்மேட்டு, அந்த இந்த அது எப்படின்னு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ரிசல்ட் இதுக்கு சம்மந்தமானது வந்து எக்ஸிக்யூட் பண்ண அந்த கொரியை மட்டுமே நான் ரிசல்ட்டில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன், அதை வச்சு தான் ஃபெச் பண்ணணும், அதை ஃபெச் பண்ணி ரோஸில் ஸ்டோர் பண்ணணும். ஓகே, இப்போ நான் வந்து print_r ரோஸ் கொடுத்துட்டேன். இப்போ வந்துட்டு இந்த இமெயில் செக்கை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம் ரிசல்ட்டு வருதான்னு. ஃபுல் செலக்டில் 2 ரெக்கார்டு இருக்குங்க, நம்ம போட்டோம், இந்த 2 ரெக்கார்டும் வருதான்னு பார்த்துடலாம். ஓகே, ப்ரௌசருக்கு வரேன். இப்போ வந்து இது டிபி கான்ஃபிக்கு உள்ளதாக இருக்குது. அந்த டிபி கனெக்ஷனுங்கிறத தூக்கி விட்டு என்டர் கொடுக்குறேன் கான்ஃபிக்குள்ளேயே. இப்போ பார்த்தீங்கன்னா இமெயில் check.php dbconnect.php இருக்குது. இப்போ இமெயில் check.phpயை கிளிக் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட்டு ஃபெச் ஆகுது. இப்போ நம்ம வந்து டிபி கனெக்ஷனை ப்ராப்பராக கொடுத்துருக்கோம், அதனால் ரிசல்ட்டு ஃபெச் ஆகி வந்திருக்கு. எல்லாமே கொடுத்துருக்கேன், பர்டிகுலராக நான் எதுவுமே கொடுக்கல, அரே வேல்யூவில் வருது பாருங்களா. யூசர் ஐடி, நேமு, இமெயிலு, அந்த மொபைல். இங்கே பார்த்தீங்கன்னா உள்ள 2 ரெக்கார்டு இருக்குது, ஒரே ரெக்கார்டு தான் வருது. ஏன் ஒன்று வருது? ஏன்னா அரே வேல்யூ வந்துட்டு நான் சிங்கிளாக பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு என்ன இருக்கோ அதுதான் எக்ஸிக்யூட் ஆகிருக்கே ஒழிய லூப்பிங்கில் வரல. ஓகே, ஸோ மல்டிபிள் வேல்யூஸ் பிரிண்ட் பண்ணுறதுக்கு லூப்பிங் போகணும். அது வந்து வைல் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு அதுக்குள்ளே வைல் லூப் கொடுத்துட்டேன், அதுக்குள்ளே இந்த பிரிண்ட் ரோஸை கொடுக்குறேன். ஓகே, கிளியராக புரிஞ்சுதா? அதாவது ஒன்றுக்கு மேலே ரெக்கார்டு வந்திருக்கு, அதனால் வந்து அதை வந்து லூப்பில் கொடுக்குறேன், வைல் லூப்பில் கொடுக்குறேன். அந்த வைல் லூப் ஃபங்க்ஷன் முடியறதுக்குள்ளே நான் வந்துட்டு அதை பிரிண்ட் பண்ணிடுறேன், ரோஸை பிரிண்ட் பண்ணிடுறேன். இப்போது ப்ரௌசருக்கு வந்துடுறேன், ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். 2 அரே ஃபங்க்ஷன் வந்திருக்கா, இது ஒரு அரே, இது ஒரு அரே. இதில் மணி, யூசர் ஐடி 2, நேம் மணி, இமெயில் அட்ரஸ் வந்திருக்கு. இதில் நேம் அரவிந்த், இமெயில் அட்ரஸ் aravind@gmail.comனு வந்திருக்கு. இது 1, யூசர் ஐடி 1 வந்திருக்கு. ஸோ இதை வந்துட்டு கிளியராக உங்களுக்கு தெரியுற மாதிரி பிரிண்ட் பண்ணணும்னா பிரிண்ட்டுக்கு மேலே எக்கோ ப்ரிவ்யூ பிஆர்இங்கிற இந்த டேக் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இது வந்து பியூட்டிஃபுல்லாகும். அதாவது ரிசல்ட் வந்து பியூட்டிஃபுல்லாக வரும். செக் பண்ணி பார்ப்போம். இதை சேவ் பண்ணிவிட்டேன், ப்ரௌசருக்கு வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்கு, ஒரு அலைன் இல்லாமல் பியூட்டிஃபை இல்லாமல் வந்திருக்கு. இப்போ நான் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணுறேன், கோடை மாற்றி ப்ரிவ்யூ கொடுத்துருக்கேன், ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்களா கிளியராக வந்துச்சா, யூசர் ஐடி, நேமு, இமெயிலு, மொபைல். அதே தான் செகண்ட் இதுக்கு 2 அரே வந்துடுச்சு. ஸோ மல்டிபிள் வேல்யூ ஒர்க் ஆகுது. ஸோ எனக்கு வந்துட்டு இது வேண்டாம், இப்போ நான் வந்துட்டு நேமை மட்டுமே எடுக்கணும்னா அசோசியேட் யூஸ் பண்ணியிருக்கனால டைரெக்டாக நேம் இப்படி கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, ரோஸை வச்சு தான் ஃபெச் பண்ணல, ரோவில் என்ன வேணும்னா நேம் மட்டும் வேணும். ஸோ இங்கே வாங்க, இப்போது யூசர் நேம் இருக்கா, நேம் இந்த ப்ராக்கெட்டில் இருக்கா, ஸ்கொயர் ப்ராக்கெட். ஸோ அதே தான் நான் கொடுத்துருக்கேன், என்ன நேமுங்கிறது இது பண்ணி கோட் கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். ஸோ இதுதான் ஃபார்மேட். பேக் வர்றேன், ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். வந்து இன்னும் அரவிந்த் மணிங்கிறது வந்திருக்கு. ஸோ எனக்கு இது தேவையில்லை, சும்மா எக்ஸாம்பிளுக்கு தான் காமிச்சேன்.
எனக்கு வந்துட்டு இதை மட்டும் ஃபெச் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த while தூக்கிடுறேன். query எக்ஸிக்யூட் ஆகிற வரைக்கும் இருக்கட்டும். ஒரு வேரியபிளுக்கு போடுறேன். மேலே செலக்டுக்கு மேலே அண்டர்ஸ்கோர் போஸ்ட்டுங்கிற ஃபங்க்ஷனில் இமெயில் போஸ்ட் ஆச்சுன்னா என்ன போஸ்ட் பண்ணணும் அந்த ரிசல்ட்டை வந்துட்டு கொரியில் ஃபெச் பண்ணணும். ஓகேங்களா? வேர் இந்த யூசர்ஸ்லேயே வேர் இமெயில் equal to சிங்கிள் கோட்ஸ் டபுள் கோட்ஸுக்குள்ளே கொடுத்துருக்கேன் கொரி, அதுக்குள்ளே சிங்கிள் கோட்ஸ் டாலர் இமெயில். ஓகேவா? என்ன சொல்லியிருக்கேன்னா செலக்ட் பண்ண எல்லா ஃபீல்டையும் யூசர் டேபிளில் இருந்து வேர் இமெயில் அட்ரஸ் இதை சேமாக வர்ற இமெயில் அட்ரஸோட ரெக்கார்டை ஃபெச் பண்ணுன்னு தான் சொல்லி எடுத்துரு, அதை மட்டும் செலக்ட் பண்ணிவிடுன்னு சொல்லியிருக்கோம். அவ்வளோதான் இதில். ஸோ இது ரிசல்ட்டு கொரி வரைக்கும் இந்த கொரி எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. இதிலிருந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் வரும். எவ்வளோ இப்போது எத்தனை ரோஸ் இதாக இருக்கும். இப்போ நீங்கள் கொடுத்த இந்த இமெயில் அட்ரஸ் இருந்ததுன்னா 1ன்னு வரும், அப்படி இல்லைன்னா 0ன்னு வரும். செக் பண்ணலாமா? ரோஸை ஃபெச் பண்ணிடலாம். ரோ MySQLi underscore number of rows result. ஸோ இப்போ print underscore r alert row இது வந்துச்சு. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும்னா வேலிடேஷன் இன்ஜின்குள்ளே அசட்ஸ்குள்ளே வேலிடேஷன் JQuery இன்ஜின் அதுக்குள்ளே டெமோஸுங்கிற ஒரு எக்ஸாம்பிள் ஃபைல் டெமோஸ் கொடுத்துருப்பாங்க எல்லாத்துக்கும். அதுக்குள்ளே வந்துட்டு இந்த PHP அஜாக்ஸ்ன்னு ஒரு ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுக்குள்ளே வந்து JQuery validation field name.php இது இருக்குல்ல. ஸோ இதுதான் வந்து அவங்க கொடுத்துருக்கிற வேலிடேஷன், அதாவது வந்து எக்ஸிஸ்ட் ஆல் செக் பண்ணுற அஜாக்ஸ் கால் ஃபங்க்ஷன் கால். ஓகேங்களா? இது வந்துட்டு நம்ம மாடிஃபை பண்ணணும். அந்த இதுக்கு மாடிஃபை பண்ணணும். இல்லாட்டி இதை அப்படியே காப்பி பண்ணி இதை அப்படியே காப்பி பண்ணி ஜஸ்ட்டு இந்த இதுக்குள்ளே இதுக்கு அப்புறம் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி அதுக்குள்ளே இதை இம்போர்ட் பண்ணிவிட்டு இந்த வேல்யூவை பாஸ் பண்ணணும். ஸோ சிம்பிள், நம்ம இதை இப்படி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இந்த நம்பர் ஆஃப் ரோஸுங்கிறத வந்துட்டு இந்த இதை எடுத்துக்கிறேன், அப்படி எடுத்துக்கிறேன், இதுக்கு கீழே இப்படி போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போது ரோஸ் வரைக்கும் வந்துடுச்சு. இங்கே வந்துட்டு இந்த இமெயிலில் கொடுத்துக்கிறேன். ஏன்னா கொடுக்குற இமெயில் வந்து டிஸ்பிளே ஆகணும். ஸோ டாலர் இமெயில். ஓகே, போஸ்ட் பண்ணுற இந்த இமெயில் இந்த ரெக்வஸ்ட்டு இந்த இதில் வந்துடும். ஸோ இந்த இது தேவையில்லை. போஸ்ட்டுங்கிறது கொடுக்க வேண்டியதில் வேலிடேட்டுன்னு இந்த ஃபீல்டை டைரெக்டாக கொடுத்துட்டேன். இப்போ இமெயிலுங்கிறது வந்து இதுக்கு வரும், இமெயில் அசைன் ஆகும், ரோஸ் மட்டும் வரும். ஸோ இந்த ரோஸை இங்கே நீங்கள் காப்பி பண்ணி இது பண்ணிடணும். ஸோ ரோஸ் ரோ equal to 0னா ஜிசன் இதாயிடணும். இல்லாட்டி ஃபால்ஸ் எரர் மெசேஜ் ரிட்டன் ட்ரூ ஆனா. ஓகே ஓகே இந்த கான்ஃபிகரேஷன் ஃபினிஷ்ட். ஃபஸ்ட்டு வந்துட்டு
இந்த இதுக்குள்ளே காப்பி பண்ணி போட்டேன். இவ்வளோ தான் நான் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நம்ம பண்ண அதே தான். எக்ஸ்ட்ரா அந்த எக்ஸாம்பிள் ஃபைலை தூக்கி போட்டேன். சிம்பிள் மாடிஃபிகேஷன்ஸ் மட்டும் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இது செப்பரேட் ஃபைல். இதை எப்படி நம்ம இண்டெக்ஸ் ஃபைலோட ஃபார்முக்குள்ளே இம்போர்ட் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, jQuery வேலிடேஷன் இன்ஜினுக்கு உள்ளேயே லாங்குவேஜ் ஜேஎஸ்க்குள்ள லாங்குவேஜில் ஃபஸ்ட்டு நம்ம டிக்ளேர் பண்ணியிருப்போம். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் எப்படின்னு சொல்லியிருப்பேன். இங்கிலீஷ், அதாவது லாங்குவேஜ் ஃபைல் இம்போர்ட் பண்ணியிருப்போம். அதுக்குள்ளே போயிட்டு கீழே வந்தீங்கன்னா அஜாக்ஸ் யூசர் கால் இந்த இது இருக்கா, இந்த ஃபங்க்ஷன் மாதிரி நிறையா ஃபங்க்ஷன், அஜாக்ஸ் நேம் காலு சம்திங் இப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ இதை என்ன பண்ணால், இது டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க. இதை ஒரு காப்பி எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு ஒரு காப்பி மட்டும் எடுத்துக்கிட்டேன். இதில் அஜாக்ஸ் இமெயில் கால்னு நான் நேம் மாற்றிட்டேன். அஜாக்ஸ் நேம் கால்ங்கிறது ஆல்ரெடி இருக்குது. அதை ஒரு காப்பி எடுத்துகிட்டு இமெயில் கால்னு மாற்றிருக்கேன். புரிஞ்சுதுங்களா? ஓகே ஓகே சூப்பர். ஸோ இதை நான் இண்டெக்ஸில் ஆல்ரெடி என்கிறத கால் பண்ணியிருக்கேன். ஸோ இதிலிருந்து நம்ம கான்ஃபிகரேஷன் பண்ணின இந்த ஃபைலுக்கு நம்ம யூஆர்எல் பாஸ் பண்ணோம். எப்படின்னா, சேம் கான்ஃபிகரேஷன் கான்ஃபிக், ஏன்னா இந்த சேம் நேமில் தான் இந்த கான்ஃபிகிற ஃபைல் இருக்குது. இதுக்கு உள்ள இமெயில் check.phpங்கிற ஃபைல். ஓகேவா? ஸோ என்னென்னு புரிஞ்சுக்கலாம். இந்த யூஆர்எல் பேஸ்டு தான் இந்த இன்புட்டை எடுத்துகிட்டு ப்ராசஸ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இது டெக்ஸ்ட். ஸோ இந்த இமெயில்னு மாற்றிக்கிறேன். மெசேஜ் என்ன மெசேஜ் வரணுமோ அதை மாற்றிக்கிறேன். இமெயில் இஸ் ஆல்ரெடி டேக்கன். ஓகே. ஸோ திஸ் இமெயில் இஸ் அவைலபிள். ஸோ இந்த ஃபங்க்ஷன் தான் இது லோட் ஆகிறதுக்கு ஒரு சம் வெயிட்டிங் மெசேஜ். ஸோ இதை முடிச்சிட்டேன். இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஏன்னா இதுதான் நேம், இமெயில் கால்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் நேமு. காப்பி பண்ணிக்கிறேன். இண்டெக்ஸ் ஃபைலுக்கு போகிறேன். இந்த கஸ்டம் இமெயிலில் தான் இமெயிலுக்கு தான் இந்த ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன். கமா அஜாக்ஸ். ஓகே, அது கஸ்டம் ஃபங்க்ஷன் தான். ஸோ அஜாக்ஸ் நீங்கள் என்ன இப்போ நேம் கொடுத்துருக்கீங்களோ அந்த நேமை உள்ள நான் கொடுத்துக்கிறேன். சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கேயும் நான் இந்த ஜாவாஸ்கிரிப்ட் லாங்குவேஜ் ஃபைல்லையும் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நான் கால் பண்ணதை கால் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இண்டெக்ஸ் ஃபைலில் ஃபார்ம் ஃபைல் பேக் வேலிடேஷன் ஒன்ஸ் ரிஃப்ரெஷ். ஸோ இப்போ இமெயில் ரிக்வயர்டு வருது, இன்வாலிட் இமெயில் அட்ரஸ் வருது. ஓகே. ஸோ இப்போது இந்த இது கொடுக்குறேன். இதை அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த anthu1510@gmail.comங்கிறது ஆல்ரெடி ரிஜிஸ்டர் ஆகலை. ஸோ அதனால் திஸ் இமெயில் அட்ரஸ் அவைலபிள்னு வருது. இப்போ நான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிற இமெயில் அட்ரஸ் ஏதாச்சும் கொடுக்குறேன். ஓகேங்களா? நம்ம டேட்டா பேஸ் செக் பண்ணுவோம். அப்போ money@gmail.com அது கொடுக்குறேன். gmail.com வரைக்கும் இருக்கட்டும், அட்டு வரைக்கும் இருக்கட்டும். அதை எடிட் பண்ணுறேன். money@gmail.com. ஸோ இங்கே பார்த்தீங்களா எரர் வருதா? திஸ்
email is already taken. ஓகேவா, புரிஞ்சுதா? this email is already taken. ஸோ இப்போ நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன், அதனால் வந்துட்டு இந்த இமெயில் அட்ரஸ் வேலிட்லின்னு வருது. இப்போ நான் ரிஜிஸ்டர் கொடுக்குறேன், இதை நான் கொடுக்குறேன். ஸோ ஆல்ரெடி ரிஜிஸ்டர் ஆகிருக்கனால இந்த ரிஜிஸ்டர் பட்டனும் ஃபார்மும் சப்மிட் ஆகாது. ஸோ இப்போ நான் நியூ இது கொடுக்குறேன்னா, இதுக்கு வந்து நான் சேவுக்கு எந்த குறியுமே எழுதலை. ஸோ நியூவாக கொடுக்குறேன். இந்த நியூங்கிற இந்த நியூவாக இருக்கிற இந்த இது கொடுக்குறேன். ஸோ இப்போ அவைலபிள்னு வந்துடுச்சு. இப்போ நான் கிளிக் பண்ணுறேன், சப்மிட் ஆகுதா? ஸோ சப்மிட் ஆயிடுச்சு, பாஸ் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி எக்ஸிஸ்டாக இல்லையான்னு இன்லைன்லேயே செக் பண்ணுறோம். வித்தவுட் ரிஜிஸ்ட்ரேஷன் கண்டிஷன் இல்லாமல் ஃபார்ம் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதையும் வந்து செக் பண்ணிடுறோம். ஓகேங்களா, அட் த டைம்லேயே இதையும் செக் பண்ணிடுறோம். இப்போ நம்ம மொபைலுக்கு வந்து இதே கான்செப்ட் தான். மொபைல் நம்பர் இருக்கும், இங்கே வந்து மொபைல் நம்பர் ஓகே கொடுத்துருக்கேன். சேம் இமெயில் கால் கொடுத்தேன் நான். சேம் நம்ம காப்பி பண்ணிக்கலாம். திஸ் மொபைல்னு மாற்றுறேன். இந்த அலர்ட் டெக்ஸ்ட்டு மொபைல். ஓகே, ஆல்ரெடி டேக்கன்னு வரும். கன்ஃபிகரேஷனில் சேம் கன்ஃபிகரேஷன் ஃபைல், இதையே வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். இன்னொரு ஃபைல் போடுறேன், mobile -check.php. ஓகே கொடுக்குறேன். டிபி கனெக்ஷன் கொடுத்துட்டேன். இங்கே இதுக்கு பொதுவாக மொபைல், இமெயில் பொதுவாக மொபைல், இங்கேயும் நான் மொபைல்னு மாற்றிக்கிறேன். மொபைல் ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சு. சேவ் பண்ணிவிட்டேன். ஜெக்ஸ்க்கு போகிறேன். இங்கே வந்துட்டு MOBILE மொபைல்னு மாற்றுறேன் இந்த நேம். இங்கேயும் வந்துட்டு இமெயில் பொதுவாக மொபைல் MOBILE செக், மொபைல் செக்னு மாற்றிட்டேன். ஸோ இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன், என்னோடய ஃபார்முக்கு வர்றேன். இங்கே கமா கஸ்டம் ஃபங்க்ஷன் அஜாக்ஸ், உங்களோட அந்த கால். இப்போ சேவ் பண்ணிட்டேன். அகெயின் வர்றேன், ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இந்த இது கொடுக்குறேன், check rule not found in ajax. Mobile check. Okay, sorry. மொபைல், அந்த மொபைலை பாஸ் பண்ணாமல் விட்டுட்டேன். ஓகே, ஸோ எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ வரோம் ஃபார்முக்கு. ஸோ இப்போது இந்த நம்பர் கொடுக்குறேன். வெயிட் அ மினிட், ஃபார்ம் லோடில் இருக்குது. ஓகே, ஸோ சம்திங் ஏதோ இதாகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா திஸ் மொபைல் இஸ் அவைலபிள். ஓகே, ஸோ இப்போது இங்கே இருக்கிற இதை காப்பி பண்ணுறேன்.
பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள், திஸ் மொபைல் இஸ் ஆல்ரெடி டேக்கன். ஸோ சிம்பிளாக jQuery வேலிடேஷன் இன்ஜினை வச்சுட்டு இந்த மாதிரி வேலிடேஷன் ஈஸியாக பண்ணலாம். ஓகேவா? இதை பற்றின ஏதாச்சும் டவுட்டுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு அப் டு டேட் வரும்னா சப்ஸ்கிரைபருக்கு அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.